ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காப்பி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி அக்யூரேட் பேட்டில் அப்படின்ற ஒரு டேப்ஸ் கேம்பரிங் கேம் பிளே தான் நீங்கள் பார்க்க போகிற கேம் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் நினைக்கிறேன். அண்டு நம்ம ரொம்ப நேரம் வீடியோ போடல, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. நம்ம கூடிய சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன போகிறோம். அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். நம்ம இந்த கொஞ்ச நாளாகவே எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ லீவு முடிஞ்சிடுச்சு அப்படின்ற இதெல்லாம் தாண்டி தான் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஸோ ரொம்ப பலவரம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உள்ளே வந்தோடனே நமக்கு லெவல் 1 சொல்லிட்டு ஒரு 4 கேரக்டர் என்னமோ கொடுத்துருக்காங்க போல். ஆப்போசிட்டில் எல்லாம் நிற்கிறானுங்களே, சரி விடுங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம யாராவது இறக்கிக்கலாம். இந்த ஸ்வாடு நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஸ்வாடு இறக்கிக்கலாம். ஸ்வாடு கொஞ்சம் பேர் வாங்க. அண்டு இது யாரா திருச்சூர் வச்சுருக்கானுங்கன்னு பார்த்தா ஈட்டி வச்சுட்டு இறங்கியிருக்கானுங்க. சரி விடுங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடுவான். ஆரம்பிக்கலாம். போரை நடத்துங்கள், வென்றுவா மகிழ்மதியே, ஜெய் மகிழ்மதியே. அப்படியே ஒரு கெத்தாக இருக்கா. அண்ட் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் மீ. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காமல் வீடியோவை கவனிப்போமா. அப்பா ஒரு வழியாக பேட்டில் முடிய போகுது. இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு. அப்பா அடி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம லெவல் 3 பாஸ் பண்ணிட்டோம். ஏன்டா இத்தனை லெவல் ஓட்டி விட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஏன்னா கொஞ்சம் அந்த லெவல்லலாம் சரியான அடி வாங்கி தான் நம்ம வந்திருக்கோம். அதனால தான் சும்மா பாஸ் பண்ணி விட்டேன். ஸோ எதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, சரி இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு சும்மா ஒரு பேட்டில் நான் போட்டிருந்தேன், அது அப்படியே உங்களுக்கு எடுத்து நீங்களும் போட்டால் சந்தோஷப்படுவீங்களேன்னு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனாலயாவது மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் பேர் நான் இறக்கியிருக்கேன். இந்த படம் போதுமானதாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓய் ஓடு. இந்த கத்தி வச்சுருக்கிறவனுங்க தான்ப்பா முன்னாடி ஏறி போய் குத்துறானுங்க. ஈட்டி வச்சுருக்கிறவனுங்க கூட கொஞ்சம் பின்னாடி தான் வரானுங்க. அவனுங்க நம்ம பின்னாடி நிற்க வச்சனால பின்னாடி வரானுங்களா இல்லை ஏன்னு தெரில. பட்டு பரவாயில்ல, ஏதோ பண்ணுறானுங்களே இந்த அளவுக்காவது. ஏதோ முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மை இன்மையை புகுத்தி விடும்னு எப்படி போட்டு தாக்குறானுங்க. பட் அவனுங்க டீமில் ப்ரோ பிளேயர்ஸாக இருப்பானுங்க போல், அடிக்கிறானுங்க. அவனுங்க டீமில் அம்புல் வச்சுருக்கிறவனுங்களா இருக்கானுங்களா நான் இப்போ தான் எனக்கு தெரியுது. பேட்டில் கம்ப்ளீட்டட், லெவல் 4 பாஸ். அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லெவல் 5க்கு போயிட்டோம். ஸோ லெவல் 5ல் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தலாம். லெவல் 5லேயும் கொஞ்சம் குதிரைக்காரனா என்னங்க, இந்த டீமில் குதிரையெல்லாம் இருக்கானுங்க, குதிரையில் உட்காந்துட்டு வரானுங்க. எங்க அநியாயங்க, ஷீல்டெல்லாம் வேறு வச்சுட்டு வந்திருக்கானுங்க. ஒன்றும் புரியலையே, தொக்கடிச்சு வரானுங்களோ. இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இறக்கணும் போலையே. ஐயோ என்ன பண்ண போகிறானுங்களோ. சரி ஏதாவது ஒன்று இறக்கும், இதில் ஏதாவது ஒன்று இறக்கி தான் ஆகணும். நம்ம இந்த ஸ்வாடு நல்லா தான் இருப்பானுங்க, பட் அந்த ஸ்வாடு தோக்கடிப்பானுங்களான்னு தெரியல. ஏன்னா லெவல் 5லேருந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ இறக்கி தான் ஆகணும் போலையே, என்ன பண்ணுறது நம்ம நேரம் அப்படி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வெளில லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு இந்த மாதிரி அடுத்த என்ன கேம் பிளே போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு படையை வந்துட்டு ஒரு டீசெண்டான பட்ஜெட்டில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே. ஓடு ஜெய் மகிழ்மதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, பார்க்கலாமே என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவு சண்டை போட்டிருக்கானுங்க, ஜெயிச்சிருங்கடா அப்படியாது நண்பா. அவனுக்கு வேறு படா ப்ரோ பிளேயர்ஸ். பரவாயில்லைங்க, ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவனுங்களை முடிச்சுட்டு ஓடிட்டானுங்க, கடைசியில் ஜெயிக்க தான் போகிறானுங்க. அவ்வளோதான், கொண்டுட்டானுங்க. சூப்பர். இப்போ ஏறி போய் 2 குத்து அந்த இது வச்சுருக்கிறவங்க தூரத்துலேருந்து இது வச்சா குத்துறீங்க, என்ன தில்லு இதுன்னா. அம்பு வச்சு குத்திக்கிட்டு இருக்கானுங்க தூரத்துலேருந்து. 2 குத்து கிட்ட போய் நீங்கள் தூரத்தில் இருந்து குத்துனா அங்கே கிட்ட வந்து ஷார்ட் ரேஞ்சில் அடிப்போண்டா. நூப்ஸ் லாங் ரேஞ்சிலேருந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. சரி விடுங்க, அப்படியே கெத்தாக என்னங்க அது ஏங்க நமக்கும் அந்த ஷீல்டு வச்சுருக்கிறவங்களாம் கிடச்சிருக்காங்களா? பரவாயில்ல. ஸோ நல்லாவே இருக்குது. இப்போ நான் ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.
ஓகே அடிச்சிருவானுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படையே பயங்கரமான ஒரு ஃபார்மில் தான் இருக்கானுங்க. அவங்களும் ஒரு நல்ல இதுவாக தான் இருக்காங்க. பட் அவங்க டீமில் அம்பு விடுறதுல நிறைய பேர் இருக்கானுங்களே, அதான் பயமாக இருக்குது. லாங்லேருந்தே முடிச்சுடுவானுங்க போல். எப்படியோ முடிச்சிருங்கடா தயவு செஞ்சு நண்பா, முடிச்சிருங்க நண்பா, சீக்கிரம் கிட்ட போய் அடிச்சிரு நண்பா. எப்பா ஒரு வழியாக முடிச்சுட்டானுங்கன்னா போதும். இப்படியெல்லாம் பண்ணிக்கலாமா? நல்லா இருக்கே இது கூட. ஓகே ஜூமிங்லாம் பண்ணி கிட்ட போய் பார்த்துக்கலாமா? நானும் என்னடா ரொம்ப நேரமாக கவனிச்சிட்டே இருந்தேன் அதை. இப்போ தான் நான் செல் பண்ணுறேன். ஓகே ஸோ லெவல் 7 போய்ட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. லெவல் 7ல் 4 குதிரையா? என்னடா 4ஆ 8ஆ அது? 8 ஏங்க அநியாயங்க. 4 தாங்க முடியாது, 8ங்க. ஏன்னா அந்த 2 குதிரைக்காரனுங்களே நம்ம டீமை போட்டு புரட்டி எடுத்தானுங்க. இப்போ ஒரு 8 பேரை மொத்தமாக இறக்கினானுங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? முடிஞ்சளவு ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு டீசெண்டான ஸ்குவாட் செட் பண்ணி அனுப்பியிருக்கேன். பேட்டில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். டக்குன்னு முடிச்சு விடு பேட்டில். இப்படியே அடிச்சிருங்கடா டே நண்பா, அடிச்சு. ஏங்க அவனுங்க தாங்க அடிச்சிட்ருக்காங்க தெரியுதா? அங்கே பாருங்கள், அவனுங்க நீட்டாக அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்துடுறானுங்க. அடப்பாவீங்களா, நீங்களாம் நல்லா வாடா இருப்பீங்க. ஏங்க இதெல்லாம் செம்ம டஃப்புங்க. ஐயோ முடிச்சு விட்டானுங்க. இதுக்கு நான் வேறு மாதிரி இருங்க. இந்த டைம் வேணால் நான் செத்துருக்கலாம். நான் வீல் வேணும்னு நினைத்தாயோ ஐஎம் சிஎன்ஜி ப்ரோடா. எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சிஎன்ஜி பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம படையை மாற்றி அமைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இவனுங்களை ஒரு 10 பேர், இவனுங்களை ஒரு 8 பேருன்னு சும்மா அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் இந்த லாங் ஸ்ட்ரைக்லேருந்து பண்ணுறவங்க ஒரு 4-5 பேர் வச்சுட்டேங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம ஸ்குவாடு பலமாக இருக்கான்னு. இப்போல்லாம் அங்கே ஸ்குவாடை தொட முடியுமான்னு பார்த்தா அப்பயும் அவனுங்களே அடிக்கிறானுங்க. ஏங்க நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இப்போ அவனுங்க அடித்தா வந்துட்டு ப்ளட்டு நிறையா போகுது மக்களே. நம்ம அடித்தா வந்துட்டு ப்ளட்டே போக மாட்டேங்குது. அட கொள்ளையில் போனவனுங்களா, ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஐயோ மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஸோ கோல்டு ரொம்ப ஓவராக இருக்குது, அதனால தான் நான் அப்பப்போ விருன்னு உறிஞ்சிட்டே கிடக்கேன். ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அண்டு நான் முடிஞ்ச அளவு எனக்கு சீக்கிரம் க்யூர் ஆயிரும். க்யூர் ஆகணுன்னா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அண்ட் நாங்கள் கூடி சீக்கிரம் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கும் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி விடுங்க. ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னாலே கூடிய சீக்கிரம் 1K அடிச்சிடுவோம். அது பிரச்சனையே இல்லை. அந்த ஸ்குவாடையும் முடிச்சிட்டிங்களா? இருங்கடா, இப்போ ஒரு ஸ்குவாட் இறக்கண்டா. இந்த ஸ்குவாடை நீங்கள் முடிச்சு காட்டுறா தில்லு இருந்தா. இப்போ பாரு டே, என் சேனைகள்லாம் ஒன்று முடிச்சு தள்ளிடுவானுங்க. வீட்டுக்கு போய் பால் சாப்பிட்டு தான் வரணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கடைசியில் அடிச்சு தரீங்கன்னா அப்போ என்ன மக்களே? என்ன நியாயம் சொல்லுங்கள்? ஆனால் நியாயமே கிடையாது மக்களே. டே ப்ளீஸ்டா தயவு செஞ்சு செத்துருங்கடா. எவ்வளோ தான் இருந்தாலும் பழக்க வழக்கத்தை நிப்பாட்டிக்கலாம்டா. டே என்னடா இப்படி அடிக்கிறீங்க? ஐயோ மக்களே தோற்றுருவோம் போலையே. நம்ம ஆளுங்க நல்லா தான் அடிச்சிட்ருக்கானுங்க. பட்டு ஒருத்தனை முடிச்சுட்டாங்க, ஒரு குதிரைக்காரனை முடிச்சிட்டாங்க. போடு சூப்பர். இங்கே எத்தனை பேர்? ஐயோ அங்கே அவனுக்கு மொத்தமாக முடிச்சுட்டு இங்கே வந்துட்டானுங்க பாருங்க 4 பேரும். அவ்வளோதான், சோழி முடிஞ்சு மக்களே. இதெல்லாம் சீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக சீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேட்டர் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா? பேட்டர் லாஸ்ட். அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க. கண்டிப்பாக இந்த கேம் வந்துட்டு நம்ம முடிக்க முடியாது. இன்னொரு வீடியோவில் வேணாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த கேம் முடிக்க முடியாது. நம்ம இதில் போய் பார்க்கலாம் இருங்க. ஏதாவது ஆளுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரியோ ஏதாவது பார்க்கலாம். ஆனால் இந்த கேமில் எந்த மாதிரி நான் ஒரு இது போட்டாலும் ஃபார்மேஷன் போட்டாலும் முடிக்கவே முடியல. நானும் எத்தனையோ ஃபார்மேஷன் போட்டு பார்த்தா நான் முடிக்க முடியல. ஸோ ரொம்ப சாரி கைஸ். ஸோ முடிஞ்சாலும் நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேமில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் சேஞ்சி. பாய்.